Hello my dear warriors, my dear soldiers, welcome to the session. ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா நம்மளோட கிளாஸஸ் ரெகுலராக இல்லை, நிறையா செஷன்ஸ் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ how are you guys? எப்படி இருக்கீங்க? எஸ், நம்மளோட கிளாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக நம்ம பயங்கர பிளான் பண்ணி வேறு லெவலில் போயிட்டு இருந்தோமோ அது எல்லாமே கொஞ்சம் டிஸ்மேண்டில் ஆகி உடஞ்சி போய் நம்மளை ரொம்ப பாதிக்கிற காரணியா வீக்லி ஒன்ஸ் என்ன வீக்லி ஒன்ஸு வீக்லி ஒன்ஸ் தான் என்னது இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னப்பா. ஓகே. ஓகே, என்ன ஆனாலும் 11th தான் எடுப்பேன்னு சொன்னீங்க, 12th பேசிக்ஸ்னு போட்டிருக்கீங்க. ரைட், 12th பேசிக்ஸு எங்கே இருக்குது? 11th தானே இருக்குது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ 12th பேசிக்ஸ் 11th இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். நீங்கள் 11th ஸ்டாண்டர்டோட ஆர்கானிக் படிக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் படிக்க முடியும். ஸோ அதனால் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் த ஆர்கானிக்கோட பேசிக்ஸு. 11th என்னெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் 12th படிக்க முடியும். ஸோ 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் லெசன் ஒன்று இருக்குது. 11th லெசன் ரைட்டா? 12th ஸ்டாண்டர்டில் 11th லெசன் ஆர்கானிக்கில் இருக்குல்ல, அதோட பேசிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அதுக்கு என்னெல்லாம் தேவை? ஏன்னா 11th இருக்கக்கூடிய 4 சாப்டர் 12th இருக்கக்கூடிய 4 சாப்டர் 11, 12, 13, 14 4 பாடத்துலேயும் ஐயோபேக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் கார்போ கேட்டையான்னா என்ன, ஸ்டெபிலிட்டி என்ன, இது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எங்கே இருக்குது? இன்றைக்கி நான் நடத்த போகிற செஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. வீக்லி ஒன்ஸ் தான் வரீங்கன்னா ஓகே ரைட், சரியா? ரைட், பார்த்துடலாம். இனிமேல் வீக்லி ஒன்ஸ் வராமல் டெய்லி வரதுக்கோ அல்லது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வர முடியுமோ அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வருவோம். ஏன்னா February மந்தில் வி ஆர் கோயிங் டு டூ அ நியூ டோட்டலாக புதுசாக நிறைய ஷெடியூல்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 11th ஸ்டாண்டர்டோட ஆனுவல் எக்ஸாம் இருக்குல்ல, உன்னோட ப்ரீ போர்டு, அதாவது போர்டு எக்ஸாம் கிடையாது, பப்ளிக் கிடையாது, பட் உன்னோட ஆனுவல் எக்ஸாம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நிறையா பார்க்க தான் போகிறோம், சரியா? ஸோ டெஃபினட்டாக நம்ம நிறையா பார்க்கலாம். ஸோ பேசிக்ஸாக 12th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் வேணும் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம், சரியா? ரைட். ஸோ நம்மளோட வீக்கெண்ட் பேட்சஸ் ஆர் ஓப்பன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின் இன் தட். அதுக்கப்புறம் ஐயோபேக் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு PDF கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தட் லிங்க். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணினீங்கன்னா ஐயோபேக் டெஸ்ட் எழுதுறதுனா அது நீ என்ன பண்ணிவிடு, எழுதிடு, ஓகேவா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் த டெஸ்ட். நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதில் என்ன பண்ணலாம், நீங்கள் கிளிக் பண்ணி எழுதிக்கலாம், சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃபண்டமெண்டல்ஸ், ரைட்டா, ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அலிஷா 12th ஸ்டாண்டர்டில் அவங்க எஸ் March 2nd ஆனுவல் எக்ஸாமா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எஸ் இருக்கலாம், சரியா? ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன, இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன, இது ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உயிருள்ள பொருட்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்ல போகிறோம். குறிப்பாக கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மெயினாக இருக்கக்கூடிய, ரைட்டா? ஃபர்ஸ்ட் கார்பன் அதோட ஹைட்ரஜன் அவங்க கூடவே ஒட்டிட்டு வர போகிறாங்க. இவங்களோட காம்பினேஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்னு சொல்ல போகிறோம். இவங்க தான் மெயினாக ஆர்கானிக்காக அப்படியே தூக்கி பிடிக்கக்கூடியவங்க. யாருன்னா இவங்க தான், திஸ் கார்பன். மெயினாக இங்கே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் கோவேலண்ட் பாண்டில் இருக்கும். இந்த கோவேலண்ட் பாண்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இந்த கோவேலண்ட் பாண்டில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதா, ரைட்டா? ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம என்னென்னு பார்க்கலாம், ரைட்டா? கோவேலண்ட் பாண்டுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டா? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அப்போ
கார்பன் யூனிக்னஸ், கார்பனோட தனித்துவம் என்ன, ஏன்னா இந்த கார்பனோட தனித்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அடுத்து போக முடியும், ரைட்டா. பென்சன்லேயும் கார்பன் தானே இருக்குது, பென்சனில் கார்பன் இருக்குது, எல்லாத்துலேயுமே கார்பன் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரியா. ஸோ அப்போ கார்பனை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த கார்பன் இவ்வளோ பெரிய ஆளாக மாறினாங்க, ஏன் இந்த கார்பன் இவ்வளோ பெரிய ஆளாக மாறினாங்க, அந்த அளவுக்கு கார்பன் கிட்ட என்ன இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ கார்பனோட யூனிக்னஸ், அதோட தனித்தன்மம் என்ன, ரைட்டா, அதோட தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 4 covalent bonds, it can form 4 covalent bonds, ரைட்டா, ரைட்டா, 4 covalent bonds. செல்ஃப் பாண்டிங் எபிலிட்டி, அதுக்கு பேர் என்னது, கேட்டினேஷன். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் அக்கா ஒருத்தவங்க சாட்டில் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேளு, இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஷின். கேட்டினேஷன் அப்படின்னு பி பிளாக் எலமெண்ட்டில் ஒரு முக்கியமான கொஷின் இருக்குது, 3 மார்க் கொஷின், ஆனால் 4 பாயிண்ட் எழுதணுமா, கேட்டுக்கிட்டியா. 3 மார்க் கொஷின் 12th ஸ்டாண்டர்டில், ஆனால் அதுக்கு 4 பாயிண்ட் இருக்கும், அந்த 4 பாயிண்ட் எழுதணும். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த கேண்டினேஷன் அப்படின்னு, சரியா. எஸ். ஸோ அப்போ இந்த கேண்டினேஷன் அப்படின்னா என்னது, செல்ஃப் பாண்டிங் எபிலிட்டி, தன்னைத்தானே, ரைட்டா, ரைட்டா, தன்னைத்தானே பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கக்கூடியது, தனக்குத்தானே பாண்டு ஃபார்ம் பண்ணிக்கக்கூடியது தான் இந்த கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. கார்பனால் கார்பனோடைய என்ன பண்ண முடியும், பாண்டு ஃபார்ம் பண்ண முடியும், சரியா. 12th தான் மெயினாக வரும், இது 9th இருக்குது, 9th இருக்குது. நேற்று 9th ஒரு ரெக்கார்டட் வீடியோ எடுக்கிறேன், அதில் கூட இந்த கேண்டினேஷன் இருக்குது. கார்பனை பற்றி படிக்கிறப்ப எல்லாம் இது இருக்கும், ஆனால் இது ரொம்ப முக்கியமாக 12th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. அதில் 3 மார்க் கொஷின், ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் அது, அதுதான் விஷயம். ஸோ செல்ஃப் பாண்டிங் எபிலிட்டி, கார்பனுக்கு தனக்கூடவே பாண்ட் ஆகிக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி இருக்குது. அதனால தான் கார்பன் டைமண்டுங்கிற ஒரு ஹார்டஸ்ட் ஃபார்ம்லேயும் இருக்குது, கிராஃபைட்டுங்கிற ஒரு சாஃப்டஸ்ட் மேட்டர்லேயும் இருக்குது, ரைட்டா. டைமண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹார்டஸ்ட் பார்ட்டாகவும் இருக்குது, ஒரு சாஃப்டஸ்ட் கிராஃபைட்டுங்கிற பார்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த கார்பனுக்கு மட்டும் 2 விதமான எபிலிட்டி இருக்குது, பிகாஸ் ஆஃப் தியர் பாண்டிங் நேச்சர். அது தனக்குள்ளேயே ஏற்படுத்திக்கக்கூடிய பாண்டை பொறுத்து ஒரு பயங்கர உலகத்திலே மிக கடினமான ஒரு பொருளாகவும் அந்த கார்பனால் இருக்க முடியும், உலகத்திலே மிகவும் சாஃப்டான ஒரு பொருளாகவும் அந்த கார்பனால் இருக்க முடியும். டெய்லி பென்சில் எழுதுறல, பென்சில் சாஃப்டாக இருக்குல்ல, உனக்கு எழுதுறப்ப கடினமாக இருக்கா, அதுதான், சரியா. ஓகே, ரைட். ஸோ அடுத்து ஹைப்ரிடைசேஷன். பசங்களா, ஃபர்ஸ்ட் பெரிய மிஸ்டேக் ஆர்கானிக்கில் நிறைய பேர் விடக்கூடியது இந்த ஹைப்ரிடைசேஷனில் வரக்கூடிய மிஸ்டேக் தான். இந்த ஹைப்ரிடைசேஷன் நம்மளோட 11th 10th சாப்டரில் ஒன்று இருக்கும்ல, அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் இந்த ஆர்கானிக்கில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கார்பனுக்குரிய ஹைப்ரிடைசேஷனை பார்க்க போகிறோம், சரியா. கார்பனுக்குரிய ஹைப்ரிடைசேஷன், கார்பனுக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன்னா என்ன, sp2னா என்ன, sp னா என்ன, வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரைட்டா. இது நிறைய இடத்துல யூஸ் ஆக போகுது, ஏன்னா இந்த ஹைப்ரிடைசேஷனை பொறுத்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்க போகுது, எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரை பொறுத்து நம்மளோட ரியாக்ஷன்ஸ் நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்கோஹால் வந்து அட்டாக் பண்ணுது, ஆல்கோஹால் எந்த கார்பன் அட்டாக் பண்ணுமா, டெர்ஷியரி கார்பன் சொல்லலாம், பிரைமரி கார்பன் சொல்லுவாங்க. அப்போ அந்த டெர்ஷியரி கார்பன் எப்படி இருக்கும், பிரைமரி கார்பன் எப்படி இருக்கும், டெர்ஷியரி கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் என்ன, டபுள் பாண்டில் இருந்தால் கார்பன் எப்படி இருக்கும், இட் அஃபெக்ட்ஸ் ஒன்லி த sp2 ஹைப்ரிடைஸ்டு கார்பன், இதோட ஷேப் என்ன, இது எல்லாத்த பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன் என்ன, let us see what is sp3 ஹைப்ரிடைஸ்டு கார்பன். sp3 நல்லா பார்த்தீங்களா, s1 p3 4 பேர் இருக்காங்க, it is going to form 4 bonds அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்டா. 4 பாண்டு ஃபார்ம் பண்ணப்போம். அப்போ கார்பன் is going to form 4 bonds, 4 பாண்டு ஃபார்ம் பண்ணப்போம். அதான் ஒரு s 3 p, ஸோ டோட்டலாக sp3 இட் ஆல்வேஸ், ரைட்டா, ரைட்டா. ஓகே, இது என்னது, sp3ங்கிறது 4 பாண்டு ஃபார்ம் பண்ண போகுது. இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி, யூ நோ த ஸ்ட்ரக்சர், ரைட்டா. இதோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர், கரெக்டாக, இதான் இதோட ஸ்ட்ரக்சர், கரெக்டாக. வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் நேம், இந்த ஸ்ட்ரக்சரோட பேர் என்னது, டெட்ராஹைட்ரல், கரெக்டாக, ரைட்டா, ரைட்டா. ஸோ அப்போ sp3ங்கிறது 4 இருக்க போது, இட் இஸ் கோயிங் டு பி டெட்ராஹைட்ரல். இந்த ஷேப்பு இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும், பிகாஸ் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று பார்ப்போம், இன்டர்மீடியேட்டுன்னு ஒன்று பார்ப்போம், ரைட்டா, கார்ப ஆனையான்னு ஒன்று பார்ப்போம், ஃப்ரீ ரேடிக்கல்னு ஒன்று பார்ப்போம். 1 மார்க்கில் அல்லது கொஷினோட தியரியில் எழுதுகிறப்ப கேட்பாங்க, இந்த ஸ்டெப்பு நடக்கிறப்ப
கார்பன் என்ன ஷேப்புக்கு போச்சு, அந்த காம்பவுண்ட் என்ன ஷேப்பில் இருந்துச்சு. எப்பயுமே கார்பன் sp3 ஹைப்ரிடைஸ்டு ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதோட ஷேப்பு டெட்ராஹீட்ரல். ரைட்டா, sp3 ஹைப்ரிடைஸ்ல இருந்தால் அதோட ஷேப் என்னது, டெட்ராஹீட்ரல். இப்படி வரைஞ்சா கூட உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ஐ வில் ஜஸ்ட் ட்ரா த டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். ரைட்டா, டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சரே நான் வரைகிறேன். ரைட்டா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது தான் டெட்ராஹைட்ரல். நம்ம ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறது தான் டெட்ராஹைட்ரல்னு சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா sp2 ஹைப்ரிடைஸ்ட். ரைட்டா, sp2 ஹைப்ரிடைசேஷன். sp2 ஹைப்ரிடைசேஷன் என்னதுப்பா, அது பார்த்தாலே தெரியுது பார்த்தியா. sp2 3 பேர் தான் இருக்காங்க, ஒரு s 2 p 3 பேர் தான் இருக்காங்க. ரைட்டா, அப்போது கார்பன் என்ன பண்ண போகுது அப்படின்னா 3 சிக்மா பாண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 சிக்மா பாண்ட். நல்லா ஞாபகம் 3 சிக்மா பாண்ட். சார் சிக்மா பாண்ட்னா என்ன, சிக்மா பாண்ட் அப்படின்னா சிக்மாங்கிறது ஜென்ரலாக வி கால் இட் அஸ் சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட் எல்லாமே சிக்மா பாண்டு தான். சார் அப்போ டபுள் பாண்ட் எல்லாமே பை பாண்டா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. டபுள் பாண்டை தான் நம்ம பை பாண்டுன்னு சொல்ல போகிறோம். ரைட்டு, டபுள் பாண்டு வரணும்னா அதுக்கு முதல் சிங்கிள் பாண்ட் வரணும்ல. ஒரு பாண்டு வந்து அதுக்கப்புறம் தான் 2வது பாண்டு வரும். கரெக்டாக, மொதல் ஒரு பாண்டு போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னொரு பாண்டு போட்டால் தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து டபுள் பாண்டாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ ஆல்வேஸ் தேர் வில் பி அ சிக்மா பாண்டு. சிக்மா பாண்டு ஃபஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பை பாண்ட் வரப்போகுது. சிக்மா வந்ததுக்கப்புறம் தான் பை பாண்ட். அதுக்கப்புறம் சிக்மா பாண்டுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஹெட் ஆன் ஹெட் ஓவர்லேப்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ஹெட் ஆன் ஹெட் ஓவர்லேப். ரைட்டா, ஹெட் ஆன் ஹெட், ஹெட் டு ஹெட் ஓவர்லேப் அல்லது ஹெட் ஆன் ஹெட். ரைட்டா, ஹெட் டு ஹெட். ஹெட் டு ஹெட்னா என்னது, 2 கார் நேருக்கு நேராக மோதிக்குதுல. ரைட்டா, 2 கார் நேருக்கு நேராக மோதிக்குதுல. ரைட்டா, 2 கார் நேருக்கு நேராக மோதிக்குதுல, அதுதான் என்னது சிக்மா பாண்ட். பை பாண்டுங்கிறது 2 கார் மோதினதுக்கப்புறம் 2 கார் எப்படி தெரியுமா மோதிக்குது, 2 காரும் மோதிட்டு ஒன்று மேலே ஒன்று போயிடுது. ஸோ அப்போ ஒரு சிக்மா பாண்ட் இருக்குல்ல, இப்படி மோதிக்கிட்டாங்கன்னா அது என்னது சிக்மா பாண்ட். 2 பேர் மோதிட்டு இப்படி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிட்டாங்கன்னா அது பை பாண்டு. அப்போ மோதிட்டு தானே வந்தாங்க. ஸோ அப்போ ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட் இருக்குது. சிம்பிளாக இன்னொன்று சொல்லணும்னா லேட்ரல் ஓவர்லேப். ரைட்டா, லேட்ரல் என்னது, மேலேயும் கீழேயும் ஓவர்லேப் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். கார்பன், இங்கே ஒரு கார்பன் இருக்கா, அப்போது இங்கே ஒரு கார்பன் வச்சுக்கலாம். ரைட்டா, இது ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன் இருக்கு. சரியா, இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். ஓகேவா. ஸோ அப்போ இது ஹெட் ஆன் ஹெட் சிக்மா பாண்ட். இப்போ இவங்களுக்கு நடுவில் இருக்கிறது சிக்மா பாண்ட். இது இந்த கார்பனில் இப்படி ஒன்று இருக்கும், இப்படியும் ஒரு பாண்ட் இருக்கும்ல. ரைட்டா, பி ஆர்பிட்டாலில் 3 இருக்கும்ல. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம், இது ஒய் ஆக்சிஸ் இருக்கும். இவங்க 2 பேரும் பாண்டு ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் பாண்டு ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ரைட்டா, இட் இஸ் கோயிங் டு பி என்னது லேட்ரல். ரைட்டா, ரைட்டா, ஆக்சியல் ஓவர்லேப். ஆக்சிஸில் ரைட்டா, நேருக்கு நேராக ஆக்சிஸில் பாண்டு ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது சிக்மா பாண்டு. மேலேயும் கீழேயும் ஓவர்லேப் பண்ணாங்கன்னா ரைட்டா, மேலேயும் கீழேயும் பார்த்தாங்கன்னா ரைட்டா, ரைட்டா, மேலேயும் கீழேயும் பார்த்தாங்கன்னா ரைட். ஸோ மேலேயும் கீழேயும் பார்த்தாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பை பாண்ட், டபுள் பாண்ட். சிக்மா ஃபார்ம் ஆனால் தான் பை ஃபார்ம் ஆகும். நடுவில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களால மேலே கீழே இப்படி தான் கனெக்ட். ஃபஸ்ட்டு இவங்க பாண்டு ஃபார்ம் பண்ணால் தான் மேலே இவங்களும் கீழே ஃபார்ம் பண்ண முடியும். ரைட்டா, மேலே ஃபார்ம் பண்ண முடியும். வெறும் இவங்க மட்டும் இவங்க இல்லாமல் இவங்களால இப்படி ஃபார்ம் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள். இது பண்ணதுக்கப்புறம் தான் இது ஃபார்ம் ஆக போகுது. சரியா, ரைட். ஸோ அப்போ sp2ன்னு சொல்லியிருக்கேன், மொத்தம் 3 பாண்டு தான் இருக்கணும். 3 ட்ரிபிள் வேஸ், 3 வேஸில் தான் பாண்டு இருக்கணும். இதில் கண்டிப்பாக ஒரு பாண்ட் என்னவாக இருக்க போகுது, டபுள் பாண்டாக இருக்க போகுது. ரைட்டா, இட் இஸ் கோயிங் டு பி அ டபுள் பாண்ட். சரியா, இட் இஸ் கோயிங் டு பி டபுள் பாண்ட். ஸோ அப்போ sp2 ஹைப்ரிடைஸ்டில் நம்ம என்ன பார்த்தோம், sp2 ஹைப்ரிடைஸில் 3 வேஸில் தான் என்னது பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்டா, த பாண்ட் இஸ் ஃபார்ம்டு இன் 3 வேஸ். கரெக்டாக 3 வேல தான் பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்டா, அப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குது, இதை பார்த்தா உனக்கு என்ன ஷேப் மாதிரி தெரியுது, கேன் எனிவன் டெல் மீ? மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா பாண்ட்ஸ் தெரியுமா? எஸ், வி கேன் ஃபைண்ட் இட் அவுட், வி கேன் ஃபைண்ட் இட் அவுட். சரியா, இப்படி இருக்குல்ல, அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும். ரைட்டா, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இட் இஸ் லைக் அ ட்ரையாங்கிள். இதை நான் வந்து ஒரு நோட் மேலே வைக்கிறேன். ரைட்டா, ஒரு பிளேனில் வைக்கிறேன். ரைட்டா, ரைட், ஒரு பிளேனில் வைக்கிறேன். ரைட்டா, ஒரு பிளேனில் வச்சுருக்கேன். ரைட்டா, இப்போ பாரு, இது ஒரு பிளேனில் வச்சுருக்கேன். எப்படி இருக்குது, ஒரு ட்ரைகோனல். ரைட்டா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ரைட்டா, இப்படி இருக்குல்ல ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் ரைட்டா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, கேன் ஏபிள் டு see the triangle? எஸ். இப்போ பாரு, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ரைட்டா, ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல.
அப்போது ஒரு பிளேனில் ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இது பேர் என்னது? ட்ரைகோனல் பிளேனார். இட் இஸ் கால்ட் ட்ரைகோனல் பிளேனார். இது என்ன ஷேப்பு? அப்போ sp2 ஹைப்ரிடைஸோட ஷேப் என்ன அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனார். சரியா? ட்ரைகோனல் பிளேனார் sp2ன்றது. அடுத்து sp, ரைட்டா? அடுத்து sp என்னது? sp என்னது? sp ஹைப்ரிடைசேஷன். நல்லா கவனிங்க. sp-னா ரெண்டு தான். இட் இஸ் கோயிங் டு பி 2, ஒன்லி 2%. யாருமே கிடையாது. 2 கார்பனும் அவங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டாங்க. அவங்க கூட வேறு யாருமே இதை கனெக்ட் பண்ணவே முடியாது. they don't be, there is no bond between them, no others. வேறு யாரும் அவங்களுக்குள்ளே வரவே முடியாது. அவங்கள யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள யாரும் எதுவும் கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சரியா? அவங்களுக்குள்ளே அவங்க 2 பேருக்கு நடுவில் யாருமே கிடையாது. சரியா? இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ், இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ரைட்டா? இந்த மாதிரி 3 பாண்ட் ஃபார்ம் ஆக போகுது. ரைட்டா? இட்ஸ் கோயிங் டு பி இன் அ ட்ரிபிள் பாண்ட். ரைட்டா? ட்ரிபிள் பாண்ட். இப்போது ரைட்டா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்குல்ல, டபுள் பாண்ட் வச்சு காட்டுறேன். டபுள் பாண்ட் ஐ வில் ஷோ யூ தட். sp-யை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பி கார்பன் இந்த பக்கம் ஒருத்தவங்களோட இருக்க போது, இந்த பக்கம் ட்ரிபிள் பாண்ட். அப்போது ஒரு சிக்மா 2 சிக்மா பாண்டு 2 பை பாண்ட். அதான் விஷயம். 2 சிக்மா 2 பை. சரியா? 2 சிக்மா 2 பை. எஸ், வெரி குட் அலிஷா. ரைட்டா? இதெல்லாம் பாண்ட் பேர் இருந்தால் தான். எஸ், பாண்ட் பேர் இருந்தால் தான். இப்போ அலிஷா போட்டிருக்க எல்லா கமெண்ட்ஸும் கரெக்டு. இன்கேஸ் அதில் வந்து பாண்ட் பேர் பிபினா பாண்ட் பேர், அதில் எல்பி இருந்துச்சுன்னா மாறப்போகுது. ரைட்டா? எல்பி இருந்தால் மாறப்போகுது. ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரு சிக்மா பாண்டு, இது ஒரு சிக்மா பாண்ட். இது ஒரு பை பாண்ட், இது ஒரு பை பாண்ட் தானே. தீஸ் 2 ஆர் பை பாண்ட். இங்கே எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு? இன் திஸ் ஹவு மெனி சிக்மா பாண்ட்? இதில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு? இதில் 3 சிக்மா பாண்ட் இருக்கு, ஒரு பை பாண்ட் இருக்கு. இதில் 4மே என்னது? சிக்மா பாண்ட். இதில் 4மே சிக்மா பாண்டு. இதில் 3 சிக்மா ஒரு பை. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சிக்மா 2 பை பாண்ட். சரியா? ஓகேவா? ரைட். சரியா? இவ்வளோ இருக்குது. அதெல்லாம் 11th இருக்குது. அதெல்லாம் 11th இருக்குது, 12th இல்லை, 11th இருக்குது. கஷ்டப்பட்டு நான் நடத்தினேன், எல்லாம் மறந்துட்டு 11th இருக்கா 12th இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா திஸ் ஆர் ஆல் இன் 12th. ரைட்டா? ஒவ்வொன்றும் எத்தனை பாண்ட் பேர் இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. ரைட்டா? எத்தனை பாண்ட் பேர் இருக்கோ அந்த பாண்ட் பேரை பொறுத்து மாறிட்டே இருக்க போகுது. ரைட்டா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. இப்போ ஆங்கிள் வேறு கேட்பாங்க. ரைட்டா? இங்கே ஹையர் கிளாஸ் போகிறப்போ பாண்ட் ஆங்கிள் கேட்டாங்கன்னா டெட்ராஹெட்ரல் ஆங்கிள், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆங்கிளும். ரைட்டா? நம்மளோட டெட்ராஹெட்ரல் எடுத்துக்கிட்டோம், நம்மளோட ஆட்டம்ஸ் டெட்ராஹெட்ரல் இருக்குல்ல. ஸோ நம்மளோட கார்பன் டெட்ராஹெட்ரலில் இருக்கப்போ இதோட ஆங்கிள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஆங்கிள். ஸோ இந்த பாண்டுக்கும் இந்த பாண்டுக்கும் உள்ள ஆங்கிள், இந்த பாண்டுக்கும் இந்த பாண்டுக்கும் உள்ள ஆங்கிள், இந்த பின்னாடி இருக்க பாண்டுக்கும் இந்த பாண்டுக்கும் உள்ள ஆங்கிள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 109.5 109.5 அல்லது 109 டிகிரி 5 மினிட்ஸ்ன்னு சொல்லலாம். ரைட்டா? அந்த மாதிரி இருக்க போகுது. ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு பி டிகிரி செல்சியஸ். ரைட்டா? 109. இதில் என்ன ஆங்கிள் இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். வாட் இஸ் இஸ் ஆங்கிள் ஓவர் ஹியர்? ரைட்டா? இதில் என்ன ஆங்கிள் இருக்கும்? நான் அதை டீச் பண்ணேன் 10th லெசனில் இந்த படத்தை வச்சு இதை வச்சு நம்ம டீச் பண்ணோம். பாண்ட் பேர் லோன் பேர்னு காலங்காத்தால் 10th லெசனில் டீச் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் டீச் பண்ணேன். கரெக்டாக நான் வரேன். கரெக்டுன்னு வேறு பக்கத்தில் கூட்டம் சேர்ந்துக்கிறீங்க. ஏண்டா? இந்த வரேன் உன்னையா ஷேட்டை நான் உட்காந்து நடத்தியிருக்கேன்றேன், நான் நடத்தலைன்னு சொல்கிறீங்க. ஏண்டா? இந்த வரேன். இப்போ தெரிஞ்சிச்சு. அப்போ எல்லோரும் அட்டண்டன்ஸு டூப்ளிகேட் அட்டண்டன்ஸ் பூரா. ஏண்டா? எல்லோரும் பொய்யா அட்டண்டன்ஸ் போட்டிருக்கீங்க. கரெக்டாக மாட்டினியா என் பம்பரை கட்ட மண்டையா? மவனே 6 இருக்குது. சரியா? இதில் எங்கடா 11th காணோம். 11th கெமிஸ்ட்ரி எங்கடா? 11th கெமிஸ்ட்ரி இது இன்னைக்குரியதா? இப்போ தான் நான் பார்த்தேன். எங்கடா போச்சு? ஆடா ப்ளேலிஸ்ட் வா. ஏண்டா 6 வீடியோ அந்த லெசனுக்காக போட்டிருக்கேன், ஆனால் அது நடத்தலைன்னு சொல்கிறீங்க. இந்த வரேன் இங்கே இருக்கு பாரு. சாப்டர் 10 சாப்டர் 10க்கு 6 வீடியோஸ் இருக்குது. சாப்டர் 10 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4ன்னு அதிகாலையில் உட்காந்து கஷ்டப்பட்டு உனக்கு நடத்தியிருக்கேன், நடத்தவே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஞாபகம் வந்துருச்சாங்க இப்போ. வருண்டா உனக்கு ஞாபகம், நல்லா ஞாபகம் வரும்.
ரைட் வேறு திருப்பி எல்லாமே சொல்லித்தரேன் ரைட்டா இப்போ எஸ்பி இது பார்த்து தானியாக தான் உண்மையை சொல்கிறாங்க ரைட் சரண்டர் ஆகிடுங்க வெரி குட் சரியா இப்போ இதுக்கு ஆங்கிள் என்ன இதுக்கு ஆங்கிள் அதை கனிஷ்கா சொல்லியிருக்காங்க இதோட ஆங்கிள் என்னது இதோட ஆங்கிள் என்னது புக் பேக் எடுத்தாங்களா எடுத்து ஓப்பன் பண்ணி படுறாத புக் பேக்குக்கு முன்னாடி இந்த டப்பா வாங்கினதே உனக்கு நடத்துறதுக்காக தான் 120 டிகிரி சரியா இது எல்லாமே என்னது 120 டிகிரி இருக்க போகுது ரைட்டா லைக் அ ட்ரையாங்கிள் சரியா இது எப்படி இருக்க முடியும் ட்ரையாங்கிள் மாதிரி தானே இருக்க போகுது இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ ட்ரையாங்கிள் அப்போ ட்ரையாங்கிள் மாதிரி இருந்தால் உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 120 டிகிரி ரைட்டா ரைட் 120 அடுத்து எஸ்பி இது என்ன ஷேப்பு திஸ் இஸ் லீனியர் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க போகுது ரைட்டா இட் இஸ் கோயிங் டு பி லீனியர் ஷேப்பில் இருக்க போகுது இட்ஸ் கோயிங் டு பி லீனியர் ஷேப்பில் ரைட்டா இந்த மாதிரி யாராவது 2 பேர் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்க போகிறாங்க ரைட்டா அந்த மாதிரி இருக்கிறது என்னது லீனியர் இப்படி டேரெக்டாக இருக்கிறது தான் லீனியர் ஷேப்பு இதில் மேலே ஒரு பாண்டு கீழே ஒரு பாண்டுன்னு கனெக்ட் ஆகி ட்ரிபிள் பாண்ட் இருக்க போகுது சரியா ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது தான் விஷயம் ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லீனியர் ஷேப்பில் இருக்க போகுது ஹெட் ஆன் ஹெட் ஓவர்லேப்பு லீனியர் ஷேப் ஸோ அப்போ sp3ங்கிறது டெட்ராஹைட்ரல் sp2ங்கிறது ட்ரைகோனல் பிளேனார் spங்கிறது லீனியர் ஏன்னா கார்பன் ஆல்வேஸ் ஃபார்ம் அப் 4 பாண்ட்ஸ் ரைட்டா 4 பாண்டு ஃபார்ம் பண்ணி நீ பார்த்தியா இங்கே எங்கேயாவது பாண்டு 4 ஃபார்ம் பண்ணாமல் இருக்கா எல்லாமே 4 பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா 180 டிகிரி ரைட்டா இதோட ஆங்கிள் என்னது 180 டிகிரி ஸோ அப்போ சிக்மா பாண்ட்னா என்ன எல்லாமே எப்படி ஆங்கிள் ஃபைன் பண்ணுறது அது பாண்ட் ஆங்கிள் நான் இப்போ சொன்னதை வச்சு நீ படிச்சுக்க வேண்டியதான் யூஸ்வலாக என்ன அப்படின்னா லீனியர் ஷேப் இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம் இது பார்த்தாலே தெரியுதுல 180 டிகிரி தானே கரெக்ட் தானே இப்போ நேராக தானே இருக்குது பாண்டு இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது யூ கேன் see that this is a triangle இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இந்த பாண்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கார்னர்ஸ்க்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்னது 120 டிகிரி அதனால தான் சரியா அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 109.5 டிகிரி செல்சியஸ் இது டெட்ராஹைட்ரல் 109.5 டிகிரி செல்சியஸ் இது எல்லாமே பாண்டு பேர் அதனால பிரச்சனை இல்லை நம்ம 10th சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா லோன் பேர் வேறு வரும் ரைட்டா நம்மளோட பாண்டு பேரோட லோன் பேர் வேறு வரும் ரைட்டா ரைட்டா பாண்டு பேரோட லோன் பேரும் வரும் லோன் பேர் வரப்போ த ஆங்கிள் வில் பி ஈவன் மோர் கோ டவுன் ரைட்டா இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும்ல ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட சேருவாங்கல்ல கரெக்டாக உனக்கு ஞாபகம் இருக்கா ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட சேர்றது நம்ம பார்த்தோம்ல யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது ஆக்சிஜன் வித் ஹைட்ரஜன் எனிபடி டு யூ ரிமெம்பர் தட் ஆக்சிஜன் வித் ஹைட்ரஜன் எங்கட ஆக்சிஜனே காணும் நம்ம ஆக்சிஜனை எஸ் ஆக்சிஜனை ஹைட்ரஜனோட சேர்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மேலே ஒரு லோன் பேர் வேறு வரும் ரைட்டா ஆக்சிஜனில் லோன் பேர் ஒரு லோன் பேரில் ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்கும்ல எஸ் ஆக்சிஜன் வில் ஹேவ் 2 லோன் பேர்ஸ் அது நான் மறந்துனேன் இப்போ ரைட்டா 2 லோன் பேர் இருக்க போகுது ரைட்டா 2 லோன் பேர் இருக்கப்போ இதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா திஸ் ஆங்கிள் வில் கெட் ஈவன் மோர் ரெடியூஸ்ட் ரைட்டா இந்த மாதிரி 120 டிகிரி ரைட்டா 109 டிகிரி இருக்குது இப்படி இருக்கப்போ இன்னமும் ஆங்கிள் என்ன பண்ண போகுது ரொம்ப 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 குறைய போகுது ஆங்கிள் வில் ஈவன் மோர் ரெடியூஸ் ரைட்டா நம்ம அதை பார்க்கலாம் அது வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸோ நம்மளுக்கு ஆர்கானிக்கில் ஆக்சிஜன் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த போகிறதில்ல அதாவது ஆக்சிஜனோட பாண்ட் ஆங்கிள் பெருசாக நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு இங்கே மெயினாக பாண்ட் ஆங்கிள் கார்பனை பற்றி தான் தேவை ஆக்சிஜனோட லோன் பேர் இங்கே பிரச்சனையை கலப்போம் அந்த பிரச்சனை வர்றப்ப நான் சொல்கிறேன் ரைட்டா ஒரு பிரச்சனை பின்னாடி இருக்குது ரைட்டா ஓகே நம்ம அதை பார்த்துடலாம் சரியா ரைட் ஸோ டெட்ராஹைட்ரல் ட்ரைகோனல் பிளேனார் லீனியர் ஓகேவா இதெல்லாமே என்ன அப்படின்னா ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ அதோட ஆங்கிள்ஸ் எங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரியா இதை நம்ம ஹைப்ரிடைசேஷனை பற்றி பார்க்குறது அடுத்து ஸ்ட்ரக்சரல் கிளாசிஃபிகேஷன் ஓவர்வியூ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தே வில் பி டெல்லிங் தட் நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு அரோமேட்டிக் காம்பவுண்டு அண்ட் ஏசைக்ளிக் காம்பவுண்டு அலிஃபேட்டிக் காம்பவுண்டு நெக்ஸ்ட் இயர் ப்ராக்டிக்கலில் உனக்கு இருக்குது டிட் ஃபைண்ட் த வெதர் த காம்பவுண்ட் இஸ் அலிஃபேட்டிக் ஆர் அரோமேட்டிக் ரைட்டா அலிஃபேட்டிக்கா அரோமேட்டிக்கா அப்படின்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் இப்போ உனக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்தியா ஹவ் யூ சீன் தட் ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான லிங்க்கை நீங்கள் எவ்வளோ பேர் அதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல ஜஸ்ட் நோட் இட் டவுன் ரைட் சரியா இப்போ முன்னாடி ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாரு அந்த லிங்க் இருக்குது பார்த்தியா அது எதை பற்றினது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் தீமினரில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சரியான தருணம் இப்போ இருக்கிறது தான் சரியா இட்ஸ் கோயிங் டு பி த வெரி வெரி சூப்பர் ரைட்டா 11th மூவிங் 12th தீமினல் பசங்க இருக்கீங்களே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான லிங்க்கு யூ கேன் ஜஸ்ட் ஜாயின் தட் ரைட்டா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி சூப்பராக படிக்கலாம்
நிறைய பசங்க ரைட்டா முன்னாடியை விட நீங்கள்லாம் தீமினில் இருக்க பசங்க கேட்கலாம் எக்கச்சக்கமான பசங்க தே ஹவ் ஜஸ்ட் ஜாயின்ட். அதாவது ஏர்லி ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. கூட்டத்தோடு ஓடுறத விட அதுக்கு முன்னாடியே நம்ம படித்து வச்சுக்கலாம், முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய பசங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. நீனும் என்ன பண்ணு, ஜாயின் பண்ணு ரைட்டா. இது வரைக்கும் ஜாயின் பண்ணலைன்னா இப்போயே ஜாயின் பண்ணிடுங்க ரைட்டா. ஸோ ரொம்ப ரொம்ப உனக்கு கம்மியான ப்ரைஸில் இருக்குது. ஸோ இது வந்து 11th 12th சேர்த்து உனக்கு 11th கண்டென்ட் வேணும்னா அதுவும் கொடுத்துட போகிறாங்க. 12th வரப்போகுது ரைட்டா. சரியா, இட்ஸ் கோயிங் டு பி தேர், உனக்கு வரப்போகுது. அதனால் மிஸ் பண்ணிடாத, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். இப்போவே என்ன பண்ணு, லிங்கை கிளிக் பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணு ரைட். இப்போது நெக்ஸ்ட் இயர் நீ போனதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் மேம் நடத்துகிறப்ப என்ன சொல்லுவாங்க, அலிஃபாட்டிக் காம்பவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட இப்போ சொன்னேன் ப்ராக்டிக்கலில். இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் நடக்கிறப்ப என்ன தெரியுமா, 11th 12th 11th ப்ராக்டிக்கலில் நீங்கள் சால்ட் அனாலிசிஸ் பண்ணுறப்ப ஆசிட் ரெடிக்கல் பேசிக் ரெடிக்கல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சிம்பிள். 12th போனோன்னா நம்மளுக்கு ஆர்கானிக் காம்பவுண்டை கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென்சோஃபீனோன் கொடுப்பாங்க, அசிட்டோஃபீனோன் கொடுப்பாங்க, அனலின் கொடுப்பாங்க. இதெல்லாம் உனக்கு கொடுப்பாங்க ஸ்கூலில். இது எல்லாத்துலேயும் நீ என்ன பண்ணணும், இதை என்ன பண்ணணும், இதுலேருந்து அனாலிசிஸ் பண்ணணும். அப்போ அவங்க என்ன கொடுப்பாங்க, எக்ஸ்டர்னல் உட்காந்துட்டு உன்கிட்ட கேட்பாங்க, தம்பி உனக்கு வந்துச்சுல, நீ எக்ஸ்பிளைன் பண்ணல, டெல் மீ வெதர் இட் இஸ் அலிஃபாட்டிக் ஆர் அரோமேட்டிக் அப்படின்னு. ப்ராக்டிக்கலில் சொல்லிடலாம், பிளாக் கலரில் ஸ்மோக் வந்துச்சுன்னா அரோமேட்டிக்கோ, ஒயிட் கலரில் ஸ்மோக் வந்தால் அலிஃபாட்டிக்னு சொல்லிடலாம். பட் வாட் இஸ் தட் அரோமேட்டிக், வாட் இஸ் அலிஃபாட்டிக் அப்படிங்கிறது தான். ஸோ அலிஃபாட்டிக்னா என்ன, அரோமேட்டிக்னா என்ன, ஹோமோசைக்ளிக்னா என்ன, ஹெட்ரோசைக்ளிக்னா என்ன, ஏசைக்ளிக்னா என்ன, சைக்ளிக்னா என்ன, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இதில் எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ பேருக்கு படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. பிகாஸ் இது எல்லாத்தையும் அங்கே போய் டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம். ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேசிக்ஸில் ஏ சைக்ளிக் காம்பவுண்ட் இஸ் ரியாக்டிங். 11th கூட உனக்கு ஏபிசிடி ரியாக்ஷன்ஸ் கம்மி. 12th ஸ்டாண்டர்டில் ஏபிசிடி ரியாக்ஷன். ஏபிசிடி ரியாக்ஷன் என்னது, ஏ இஸ் ரியாக்டிங் வித் பி, பி சியோட ரியாக்ட் பண்ணுது, டி கொடுக்குதுன்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல. நம்மளுக்கு 1 or 2 கொஷின்ஸ் கேட்கலாம், கேட்காம கூட இருக்கலாம். ஆனால் 11th ஸ்டாண்டர்டோட 5 மார்க்கில் லாஸ்ட் 12th ஸ்டாண்டர்டோட 5 மார்க்கோட கடைசி கொஷின் ஏபி டைப் தான் ரைட்டா. என்னது, ஏபி டைப் தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக அதை இருக்கணும் ரைட்டா. ஸ்மெல் பண்ணணும், அரோமேட்டிக்கு ஸ்மெல் பண்ணணும் அப்படின்னு. சரி, அந்த ஸ்மெல்லும் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா. அதையும் நம்ம பண்ணலாம் ரைட்டா. ஓகே, இப்போ பார்க்கலாம் ரைட்டா. சரி கவனிங்க. இப்போது ஸ்ட்ரக்சரல் கண்டிஷன் ஓவர்வியூ ரைட்டா. ஸ்ட்ரக்சரலை பற்றி நம்ம பார்க்குறோம் ரைட்டா. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு நியூ புது ஈவெண்ட்டு we are going to launch it, we are going to come to every district. ஸோ கூடிய விரைவில் மார்ச் மாதம் முடியட்டும் ரைட்டா. அதுக்கான ப்ராசஸ் ஆல்ரெடி வேதாந்து டீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்து ஒரு பெரிய விஷயம் ஆல் ஓவர் இந்தியா இஸ் கோயிங் டு கம், தட்ஸ் சஸ்பென்ஸ். அதை நம்ம பார்க்கலாம் ரைட்டா. ரைட்டா. ஓகே, கவனிங்க. சைக்கிளிக்னா என்ன, ஏ சைக்கிளிக்னா என்ன. ஏ சைக்கிள்னா என்னது, சைக்கிள் இல்லைன்னு அர்த்தம். ஆப்சன்ஸ் ஆஃப் சைக்கிள் தான் ஏ சைக்கிள் ரைட்டா. ஆப்சன்ஸ் ஆஃப் சைக்கிள்னா ஏ சைக்கிள். பிடிஎம் போகிறீங்களா, என்ன பிடிஎம், என்ன பிடிஎம், நீங்கள் என்ன ஜேஇ இல்லையா? நான் வந்தால் நீங்கள் வர மாட்டீங்க, நீங்கள் வந்து நான் எல்லா மீட்டப்புக்கும் போயிட்டு தான் இருக்கேன். வெண்பல் தீமினல் பேட்ச் ஆல்ரெடி ஆரம்பித்தது போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் தீமினல் பேட்ச் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ரெக்கார்டட்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. சரி, கவனிங்க. நம்ம லெசனை விட்டு வேறு எங்கேயோ பேசிகிட்டு இருக்கோம். வாங்க. ஏ சைக்ளிக் 2-3 ஸ்லைடு தான் முடிச்சிருக்கேன். இன்னும் ஃபஸ்ட்டு சாப்டரில் கொஞ்சம் கூட தாண்டலை. வாங்க. ஏ சைக்ளிக். சைக்கிள் அப்படின்னா இதுதான் சைக்கிள் ரைட்டா. இதுதான் சைக்கிள் கரெக்டாக. சைக்கிள் மாதிரி இல்லைன்னா இதுதான் என்னது, சைக்கிள், சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர். ஏ சைக்கிளிக்னா சைக்கிள் இல்லாமல் இருக்கிறது தான் ஏ சைக்கிளிக் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ ஏ சைக்கிளிக்னா என்னது, CH3 CH2 CH3 இதை சொல்லலாம். இது சைக்கிளிக் கிடையாது, இதெல்லாம் ஏ சைக்கிளிக் ரைட்டா. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஏ சைக்கிளிக் ரைட்டா. இதெல்லாமே என்னது, ஏ சைக்கிளிக் சரியா. இதெல்லாமே என்னது, ஏ சைக்கிளிக். இப்போது க்ளோஸ்டு ரிங் ஸ்ட்ரக்சர் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னது, இது சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர். ஆரம்பிச்ச இடத்துல முடியுதா, இது ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர், இது ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர். எனக்கு இது பென்சினா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா பென்சின் தானே அது, இதோட பேர் மட்டும் சொல்லுங்கள், பென்சின் கரெக்டாக.
சரியா? இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர், ரைட்டா? ஸ்மோக் வரும், அது என்னதா? ஸ்மோக் வந்து என்ன அப்படின்னா சைக்கிளிக் ஏசைக்கிளிக்கில் அலிஃபேட்டிக் அரோமேட்டிக் 12th ப்ராக்டிக்கல் அது, சரியா? 12th ப்ராக்டிக்கலில் அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், அதை விட்டுறாங்க, ரைட்டா? சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா பென்சன் ரிங் கிடையாது, ரைட்டா? நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே சைக்கிளிக் அண்ட் ஏசைக்கிளிக் தான். இதெல்லாமே என்னது சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர், இது ஏசைக்கிளிக் ஸ்ட்ரக்சர், ரைட்டா? இது சைக்கிளிக், இது ஏசைக்கிளிக். அப்போது பென்சின் சைக்கிளிக் கிடையாதா சார் அப்படின்னு கேட்டால் பென்சின் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் தான், பென்சினும் சைக்கிளிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வரும், ரைட்டா? பென்சினும் சைக்கிளிக்குள்ளே தான் வரப்போகுது, சரியா? இது ஒரு சைக்கிளிக்கா? இது எல்லாமே சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் தான், இது எல்லாமே சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர், இது சைக்கிளிக் கிடையாது, ரைட்டா? இதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஏசைக்கிளிக், திஸ் இஸ் சைக்கிளிக் கிடையாது, ரைட்டா? ஓகே ரைட், ரிசல்ட் அப்போ சந்திக்கலாம், பாய். ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏசைக்கிளிக்கை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஏசைக்கிளிக் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஓப்பன் செயின் காம்பவுண்ட். டே இந்த வார்த்தையை தாண்டா 12th ஏபிசிடி டைப்பில் கேட்பாங்க. அண்ட் ஓப்பன் செயின் காம்பவுண்ட் ரியாக்டிங் வித் ஆல்கஹால், அதுக்கப்புறம் ஆல்டிஹைடு, கீட்டோன், இதெல்லாம் அங்கே இருக்கும், சரியா? அரோமேட்டிக்காக இல்லையான்றது தான் ஹக்கிள்ஸ் பேஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? அரோமேட்டிக்காக இல்லையான்றதை முடிவு பண்ணுறதுக்கு தான் ஹக்கிள்ஸ் ரூல் வேணும். சைக்கிளாக ஏசைக்கிளான்றதுக்கு அரோமேட்டிக் ஹக்கிள்ஸ் ரூல் தேவையில்லை. ஹக்கிள்ஸ் ரூல் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்டா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தேவை, இதுக்கு தேவையில்லை, அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் பென்சின் நேமில் சைக்ளோன் ஆட் பண்ணல? வரேன் இந்த அடுத்து நம்ம போகிறோம்ல, அடுத்து நம்ம சொல்லலாம், ரைட்டா? ஏசைக்ளிக் ஓப்பன் செயின் ஸ்ட்ரெயிட் ஆர் பிரான்ச்டு கார்பன், ரைட்டா? ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம் அல்லது பிரான்ச்டு கார்பனாக இருக்கலாம், ரைட்டா? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம் அல்லது பிரான்ச்டு கார்பன், நிறைய பிரான்ச்சாக இருக்கலாம், ரைட்டா? இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கூட இருக்கலாம். கேன் பி சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட். இப்போ சேச்சுரேட்டட்னா என்ன, அன்சேச்சுரேட்டட் என்ன, அடுத்த பெரிய பிரச்சனை, ரைட்டா? சொல்யூஷன் லெசன்னா நீ சொல்லிவிடுவேன், 9th அதை படிச்சுட்டே வர, சரியா? ரைட்டா? சொல்யூஷன் லெசன்னா அதை படிச்சுட்டே வருவேன், உனக்கு அது புரிஞ்சிடும். பட் இந்த சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் கிட்டத்தட்ட அதோட மீனிங் தான், அதே தான் இங்கேயும். பட் சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டடை பொறுத்த வரைக்கும் சேச்சுரேட்டட் அப்படின்னா ஆல் த பாண்ட்ஸ் வில் பி சிங்கிள் பாண்ட், ரைட்டா? எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருந்தால் அது சேச்சுரேட்டட். டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட், ரைட்டா? டபுள் அல்லது ட்ரிபிள், டபுள் அல்லது ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அது என்னது அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட், சரியா? இதில் சிங்கிள் பாண்டாகவும் இருக்கலாம், டபுள் பாண்டாகவும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அல்லது சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் எப்படி வேணா இருக்கலாம். செயின் லென்த் வேரியேஷன், இவங்க என்ன பண்ண போகிறாங்க, லென்த் வேரியேஷனில் இருக்க போகிறாங்க, சரியா? அடுத்து ஃபாலோ ஹோமோலகஸ் சீரிஸ் பேட்டர்ன். Homologous series pattern என்னது? One of the most important question in 11th and 12th. What is homologous series? 10th standardலயும் இருக்கு, 11thல இருக்கு, 12thலயும் இருக்கு homologous, சரியா? homologous seriesனா என்ன அப்படின்னு, homologous series patternனா என்ன, homologous series patternங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, homologous series patternனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் will be CH2, ரைட்டா? ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு CH2 இருக்க போகுது, ரைட்டா? இட்ஸ் கோயிங் டு பி CH2 தான் டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது. அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம, we are going to call it as homologous series pattern அப்படின்னு சொல்ல போகிறோம், ரைட்டா? CH2. ஸோ இதெல்லாம் ஏசைக்ளிக். சைக்ளிக்கை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்டு ரிங்கு, இன்க்ரீஸ் ஸ்டெபிலிட்டி கம்பேர்ட் டு ஏசைக்ளிக். ஏசைக்ளிக்கை விட இவங்களோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குமா? கரெக்டு தானேப்பா? இப்படி இருக்கிறத விட இப்படி பாண்ட் ஆகிருந்தால் நல்லா இருக்கும்ல, ரைட்டா? என்னோட கை இப்படி இருக்கிறத விட இப்படி இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, ரைட்டா? சிங்கிளாக இருக்கிறத விட இப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும்ல, ரைட்டா? இப்படி இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. ஸோ அதை தான் எங்கே சொல்ல போகிறாங்க, இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஸ்ட்ராங், இன்க்ரீஸ் ஸ்டெபிலிட்டி கம்பேர்ட் டு ஏசைக்ளிக். நோட்ஸ் எடுக்க வேண்டாம், ஐ வில் சென்ட் திஸ் இன் டெலகிராம், சரியா? நான் டெலகிராமில் இந்த லிங்க் அனுப்புகிறேன், நீ அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? நான் டெலகிராமில் இதை அனுப்புகிறேன், நீ அதுலேருந்து எடுத்துக்கலாம், சரியா? நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், காமன் டெலகிராம் குரூப்பில் நான் அனுப்பிச்சிடுறேன். கிரேட்டர் ரிஜிடிட்டி இந்த ஸ்ட்ரக்சர், ரைட்டா? ஸ்ட்ரக்சரில் ரிஜிடிட்டி ஜாஸ்தியாக இருக்க போகிறாங்க, நல்ல ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்க போகிறாங்க. கிளாசிஃபைட் அஸ் அலிசைக்ளிக் ஆர் அரோமேட்டிக். பார்த்தியா? இந்த சைக்ளிக்கு உள்ளே தான் அலிசைக்ளிக்கும் இருக்குது, அரோமேட்டிக்கும் இருக்குது. யார் அலிசைக்ளிக் அரோமேட்டிக்னா அவங்க சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் நம்ம சைக்கிளில் போட முடியாது, ஏன்னா அது அரோமேட்டிக்கில் வந்துடும். அரோமேட்டிக் இல்லாதவங்களுக்கும் நம்ம சொல்ல முடியாது. சைக்ளிக்குன்றது ஜென்ரல் காம்பவுண்டு, அந்த ஜென்ரலுக்குள்ளே தான் அலிசைக்ளிக் அரோமேட்டிக். நல்லா கவனி, ஏ சைக்ளிக் இல்லை, சைக்ளிக்கு உள்ளே இருக்கவங்க தான் அலிசைக்ளிக்கு
aromatic ரைட்டா ரெண்டு பேர் இருக்க போறாங்க alicyclic aromatic ரெண்டு என்னன்னு பார்க்கலாம் ரைட்டா சரியா alicyclicனா என்னது cyclic but not aromatic இப்போ முதல் கேள்வி டைரக்டா நம்ம போயிடலாம் ரைட்டா பொறுமையா பின்னாடிலாம் போக வேண்டாம் we will directly go now சரியா என்ன சொல்லிருக்காங்க cyclic ஆனா aromatic இல்ல சார் யார aromatic நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு காம்பவுண்ட் இவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க சார் என்கிட்ட ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க ஒரு எலிமெண்ட் கொடுத்து ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க இது அரோமேட்டிக்கா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே you have to use one rule என்ன ரூல் yes you know very well Hückel's rule ரைட்டா Hückel's rule அல்லது Hückel's rule ரைட்டா Hückel's rule யூஸ் பண்ண போறீங்க you are going to use Hückel's rule சரியா நல்லா கவனிங்க 4 பாயிண்ட் இருக்கு இந்த நாளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது aromatic compound இல்லனா aromatic கிடையாது 4 ரூல் என்னது அந்த 4 ரூல் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it should be cyclic கண்டிப்பா அது cyclic ஸ்ட்ரக்சரா இருக்கணும் இது பேஸ் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா அதுல இருக்கக்கூடிய கார்பன் should be in sp2 hybridized carbon எனக்கு இப்ப சொல்லுங்க sp2 hybridized carbon னா என்னது sp2 hybridized carbon னா என்னதுப்பா what is sp2 hybridized carbon sp2 hybridized carbon னா என்னது ஒரு சிக்மா பாண்டா ஒரு பை பாண்டா என்ன இருக்க போகுது ஒரு டபுள் பாண்ட் ஒரு பை பாண்டும் மூணு சிக்மா பாண்டும் இருக்க போகுது sp2 னா என்னது ஒரு பை பாண்டும் மூணு சிக்மா பாண்டும் இருக்க போகுது ஒரு பை பாண்ட் ரைட்டா ஒரு பை பாண்ட் மூணு சிக்மா பாண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியது என்னது நம்ம we are going to call it as sp2 hybridized carbon so எல்லா கார்பனும் கண்டிப்பா sp2 hybridized that means ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும்பா ரைட்டா ஒரு டபுள் பாண்ட் இருந்தே ஆகணும் அப்பதான் அரோமேட்டிக்கோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படினு சொல்லிருக்காங்க இல்ல அப்படினா ஓகே இப்போதைக்கு இத வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து நான் சொல்றேன் சரி இப்போதைக்கு இத வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கழிச்சு நான் சொல்றேன் ரைட்டா sp2 அடுத்து பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் சைக்ளிக் அதுக்கு அப்புறம் இது கான்ஜுகேட்டட் சிஸ்டம் ரைட்டா கான்ஜுகேட்டட் பை எலக்ட்ரான்ஸ் ரைட்டா இந்த பை எலக்ட்ரான் எப்படி இருக்கணும்னா கான்ஜுகேட்டடா இருக்கு ரைட்டா ரைட்டா பை எலக்ட்ரான் எப்படி இருக்கணும் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் ரைட்டா ரைட்டா கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னா என்னது கான்ஜுகேட்டட் பை எலக்ட்ரானா ஆல்டர்னேட்டா ஒரு டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் லோன் பேர் சிங்கிள் லோன் பேர் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டா இருக்கக்கூடியது தான் என்ன பண்ண போறோம் நம்ம கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னு சொல்ல போறோம் ரைட்டா ஆல்டர்னேட்டா இருக்கிறது தான் கான்ஜுகேட்டட் சிஸ்டம்னு சொல்ல போறோம் ரைட்டா ஓகே கான்ஜுகேட்டட் பை எலக்ட்ரான் இதுக்கு அப்புறம் தான் என்ன அப்படினா we are note down that very important that 4n plus 2 pi electrons இதோட வேல்யூ என்ன தெரியுமா அதாவது நம்ம கார்பன் ஆட்டம் இங்க போட்டு கண்டுபிடிக்கிறதா இதோட வேல்யூ நான் சொல்லிட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ நீ ஈஸியா டைரக்டா கண்டுபிடிச்சலாம் 4n plus 2 pi electronனா ஒன்னு ரெண்டு electron not the bond 4n plus 2 pi electrons நல்லா கவனி it is pi electron அப்ப 2 electrons அல்லது 6 electrons 10 electrons என்னது இதெல்லாம் pi electrons ரைட்டா 2 pi electron 6 pi electron 10 pi electron 14 pi electron இந்த மாதிரி 4 ஆட் ஆயிட்டே போச்சுனா அதெல்லாம் என்னது அரோமேட்டிக் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படினு நீ கேட்டேனா n = 0 போடலாமா n = 0 1 2 3 4 தான் போட போறோம் சோ அதுல 2 6 10 14 னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ பென்சீன் எடுத்துக்கலாம் பென்சீன் தான நமக்கு தெரிஞ்ச ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் பென்சீன் எடுங்க பென்சீன்ல எத்தனை பை பாண்ட் இருக்குப்பா how many pi bonds in பென்சீன் ரைட்டா பென்சீன்ல எத்தனை பை பாண்ட் இருக்கு பென்சீன்ல 3 பை பாண்ட் இருக்கு ரைட்டா 3 பை பாண்ட் இருக்கு அப்ப எத்தனை பை எலக்ட்ரான் இருக்கு ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்கும் 2 * 3 is 6 எலக்ட்ரான் அப்போ 6 பை எலக்ட்ரான் இருக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பென்சீன் வேண்டாமா வேற எக்ஸாம்பிள் பாப்போமா சரி வேற எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ரைட்டா let us write this example ரைட்டா இந்த எக்ஸாம்பிள் பாப்போம் பென்சீன் வேணானா இந்த எக்ஸாம்பிள் பாப்போம் ரைட்டா சரியா இப்போ இந்த எக்ஸாம்பிள் ரைட்டா let us have this example ரைட்டா இந்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா சைக்ளிக்கா ஓகே எல்லாரும் சைக்ளிக்ல இருக்காங்க ரைட்டா அடுத்து பாருங்க இங்க என்ன இருக்கணும்
sp2 hybridized carbon எல்லா கார்பன் sp2 இந்த கார்பன் பாருங்க 1 2 3 இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் 1 2 3 ஹைட்ரஜன் இந்த பக்கம் வந்து ஒரு மைனஸ் இருக்கு இன்னொன்று ஹைட்ரஜனோட இருக்க போகுது ரைட்டா ஒரு ஹைட்ரஜன் பாண்டு ஒரு மைனஸ் சரியா ஸோ இப்படி இருக்கு ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜுகேட்டட் பை எலக்ட்ரான் ஆமாம் இது வந்து என்னது மைனஸ் அப்படின்னா ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் மைனஸ்னால் என்ன அர்த்தம் அதில் 2 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா மைனஸ் போட்டிருந்தா என்ன அர்த்தம் அதில் 2 எலக்ட்ரான் ஸோ அப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எலக்ட்ரான் அதாவது லோன் பேர் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் லோன் பேர் கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இருக்குது பை எலக்ட்ரான்ஸ் இது பை எலக்ட்ரான் கிடையாது இதுதான் பை எலக்ட்ரான் இது லோன் பேர் எலக்ட்ரான் இது பை எலக்ட்ரான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத ரைட்டா நிறைய பேர் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன் ரைட்டா இது லோன் பேர் தனியாக இருக்குது இது கார்பனோட எலக்ட்ரானே கிடையாது ரைட்டா வெளியே இருக்க இன்னொருத்தவங்களோடது சேர்ந்து இருக்கு திஸ் இஸ் நாட் பை எலக்ட்ரான் இதுதான் பை எலக்ட்ரான் இங்கே இருக்குல்ல இங்கே இருக்க 2 பேர் தான் இது பை எலக்ட்ரான் எத்தனை பை எலக்ட்ரான் இருக்குது 2 இருக்கா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஃபோர்த் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் அப்போ இது அரோமேட்டிக்கா இல்லையா இஸ் திஸ் அரோமேட்டிக் ஆர் நான் அரோமேட்டிக் திஸ் இஸ் அரோமேட்டிக் இப்போ உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் நீனே சொல்லு இது அரோமேட்டிக்கா நான் அரோமேட்டிக்கா இது அரோமேட்டிக்கா நான் அரோமேட்டிக்கா டே இதுதான் ஜேஇ கொஷின் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துட்டு இதில் எது அரோமேட்டிக் எது நான் அரோமேட்டிக்னு கேட்க போகிறாங்க அவ்வளோதான் இஸ் திஸ் அரோமேட்டிக் ஆர் நான் அரோமேட்டிக் மேலே இருக்க கார்பனியை sp2 சாட்டிஸ்ஃபை பண்ணாது இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு லோன் பேர் இருக்குது ரைட்டா அடிஷ்னலாக இருக்குது எக்ஸ்ட்ராவாக இது மைனஸ் சார்ஜ் ஆர்கானிக்கில் மைனஸ்னால் என்ன அர்த்தம் வேறு ஒருத்தவங்க கிட்டேருந்து எலக்ட்ரானை வாங்கியிருக்குன்னு அர்த்தம் 3 பாண்டு தானே இருக்குது 3 பாண்டு தானே இருக்குது அப்போ sp2 தானே 3 பாண்டு தான் sp2 தானே இன்னொன்று எலக்ட்ரான் பேர் ஆகாமல் இருக்குது ரைட்டா லோன் பேர் எலக்ட்ரானாக இருக்குது அவ்வளோதான் சரியா லோன் பேர் எலக்ட்ரானாக இருக்குது இப்போ இது அரோமேட்டிக்கா நான் அரோமேட்டிக்கா tell me whether it is aromatic or non aromatic this is non aromatic right எப்போ என்ன டவுட் கேட்டுட்டு இருக்க ஹரி சி sp2 ஹைப்ரிடைஸுங்கிறப்ப எலக்ட்ரான் இருக்குது ஆனால் அது பை எலக்ட்ரான் இல்லை பை பாண்ட் இருக்கணும்னு இல்லை அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா யூ கேன் அதாவது sp2 ஹைப்ரிடைஸ் கார்பனில் இது கூட sp2 ஹைப்ரிடைஸ் கார்பன் தான் CH3 C CH CH3 அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நெகட்டிவ் சார்ஜ் இதை +2 இதை வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம் ரைட்டா இதை பாசிட்டிவாக வச்சுக்கலாம் இதை நெகட்டிவாக வச்சுக்கலாம் இப்போ இந்த கார்பனுக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவேன் இந்த கார்பனுக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவீங்க சி இங்கே வந்து என்ன அப்படின்னா பை எலக்ட்ரான் இருக்குது ஆனால் அது பை எலக்ட்ரான் இல்லை யாராவது வந்தால் அவங்களோட சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரியா CH3 CH CH2 இருக்குது இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இதில் ஒரு சிங்கிள் பாண்ட் இன்னொரு பாண்ட் இன்னும் ஃபார்ம் ஆகலை 3 பாண்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகாமல் தனியாக இருக்குது திஸ் இஸ் கார்போ ஆனையான் இது கார்பானையானாக இருக்குது ரைட்டா கார்பானையானாக இருக்குது கார்பன் ஒரு ஆனையானாக இருக்குது 3 பாண்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது இது sp2 ஹைப்ரிடைஸ் தான் இப்படி தானே இருக்க போது இந்த ஷேப்பில் இருந்தால் அது sp2 ஹைப்ரிடைஸ் தானே இட் இஸ் நாட் தட் பை பாண்ட் இருக்கணும் இல்லை பை பாண்டும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான் தனியாக இருக்குது நெகட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய ரைட்டா ஸோ அதனால தான் கார்போ கேட்டையான் நடத்தலை அதனால் உனக்கு புரியலை அடுத்து நான் நடத்துவேன்னு நினச்சேன் ஸோ உனக்கு இப்போயே புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு ஸோ இப்போ இது அரோமேட்டிக் காம்பவுண்டு இது நான் அரோமேட்டிக் ரைட்டா திஸ் இஸ் அரோமேட்டிக் திஸ் இஸ் நான் அரோமேட்டிக் ரைட்டா பென்சனுக்கு பதிலாக வேறு எக்ஸாம்பிள் கேட்குறப்ப தான் நிறைய டவுட்டெல்லாம் வருது பார் ஸோ அப்போ திஸ் இஸ் நான் அரோமேட்டிக்கு நான் அரோமேட்டிக் ஸோ அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதவங்க எல்லாருமே நான் அரோமேட்டிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதவங்கலாம் நான் அரோமேட்டிக் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சைக்ளிக்காக இருப்பாங்க பிஹேவ் லைக் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ரைட்டா அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண போகிறாங்க நோ அரோமேட்டிக் ஸ்டெபிலைசேஷன் எஃபெக்ட்ஸ் அரோமேட்டிக் ஸ்டெபிலைசேஷன் எஃபெக்டில் என்ன இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மீசோமெரிக் எஃபெக்ட் இருக்குல்ல அந்த மீசோமெரிக் எஃபெக்ட்லாம் இங்கே இருக்காது அந்த எஃபெக்ட்ஸ்லாம் இங்கே இருக்காது எக்ஸாம்பிள் சைக்ளோ ஆல்கேன் ரைட்டா சைக்ளோ ஆல்கேன்ஸ் எல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் சைக்ளோ ஆல்கேன் இது ஒரு சைக்ளோ ஆல்கேன் இது ஒரு சைக்ளோ ஆல்கேன் இது ஒரு சைக்ளோ ஆல்கேன் இது எல்லாமே என்னது அலிசைக்ளிக் காம்பவுண்ட் ரைட்டா இது எல்லாமே என்னது அலிசைக்ளிக் காம்பவுண்டு சைக்ளிக் காம்பவுண்ட் ரைட்டா அலிசைக்ளிக் சைக்ளிக் காம்பவுண்ட்
சைக்ளிக்காக இருக்கக்கூடிய அலிசைக்ளிக் இதெல்லாமே என்னது அலிசைக்ளிக் காம்பவுண்ட் ரைட்டா அலிசைக்ளிக் காம்பவுண்ட் அலிசைக்ளிக் ரைட்டா அலிசைக்ளிக் அடுத்து நெக்ஸ்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் என்னது வாட் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் என்னது வாட் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அரோமேட்டிக்னா என்னது வாட் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அரோமேட்டிக்னா என்னது அதுதான் இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல அவ்வளோதான் இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தால் அவங்க தான் என்னது அரோமேட்டிக் இந்த கேரக்டர்ஸ்லாம் யார் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாரையுமே நம்ம என்ன சொல்ல போகிறோம் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்ல போகிறோம் சரியா அரோமேட்டிக் பார்க்க போகிறோம் ரைட்டா சிம்பிளாக பென்சனாய்டு ஆர் நான் பென்சனாய்டு காம்பவுண்ட்ஸ் ரைட்டா கிளாஸிஃபைட் இஸ் பென்சின் இல்லாமல் இப்போ இது பென்சின் கிடையாது இது வந்து என்னது இது அரோமேட்டிக் தான் சரி இது அரோமேட்டிக் ஆனால் பென்சின் இல்லை ரைட்டா இது அரோமேட்டிக் ஆனால் பென்சின் இல்லை சரியா அரோமேட்டிக்காக இருக்கனால தான் அதில் சைக்ளிக் வரல நான் அரோமேட்டிக்னா சைக்ளிக் போட்டுக்கலாம் அதனால தான் அதில் சைக்கிளோ போடாமல் இருக்கும் ரைட்டா என்ஹான்ஸ்டு ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் ரெசனன்ஸ்னால் என்னது ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இருக்கும்ல அதனால ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது அதனால தான் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் அதிகமாக காணப்படக்கூடியது சரியா ஸ்பெஷல் அரோமேட்டிக் ஸ்டெபிலிட்டி இருக்க போகுது பென்சனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட் ரைட்டா நான் பென்சனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னால் இப்போ நான் சொன்னது தானே தான் இப்போ நான் சொன்னேன்ல இதெல்லாமே என்னது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் பென்சனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட் ரைட்டா இதெல்லாம் நான் பென்சனாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட் நம்ம நாப்தலின் டொலுவின் இதெல்லாம் இருக்குல்ல ரைட்டா ஆந்த்ரசின் இதெல்லாமே ரைட்டா இதுதான் என்னது நம்மளோட நாப்தலினோட சிம்பிள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கக்கூடியது இந்த மாதிரி இருக்கும் ரைட்டா இதில் ஒரு பென்சின் இருக்குது ரைட்டா ஒரு பென்சின் இருக்குது அடுத்தது பென்சின் இல்லை அப்போ பென்சின் இருக்கனாலேயே இது என்னது அரோமேட்டிக் காம்பவுண்ட் ரைட்டா பென்சின் இருக்கனால அரோமேட்டிக் காம்பவுண்ட் ரைட்டா பென்சின் இருக்கனால இது அரோமேட்டிக் காம்பவுண்ட் சரியா ஸோ அப்போ பாருங்கள் டிப்பிக்கல் அரோமேட்டிக் ரியாக்ஷன்ஸை எக்ஸிபிட் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் யாராவது வந்தால் அவங்கள சப்ஸ்டியூட் பண்ணிக்கும் மோஸ்ட் காமன் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ரைட்டா இது எல்லாமே பென்சின் இஸ் த மோஸ்ட் காமன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் நான் பென்சனாய்டு காம்பவுண்ட்னா வித்தவுட் பென்சின் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் காமிச்சேன் அதான் பென்சின் இருக்காது ஆனால் அரோமேட்டிக் they are going to follow Hückel's rule ரைட்டா Hückel's rule ஃபாலோ பண்ண போகிறாங்க அடுத்து ரிங் கிளாஸிஃபிகேஷன் அதாவது ரிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ் ரிங்கில் 2 ரிங் இருக்குது ரைட்டா நம்ம சைக்ளிக் போட்டோம்ல அதில் 2 இருக்குது ஒன்று ஹோமோசைக்ளிக் இன்னொன்று ஹெட்ரோசைக்ளிக் சைக்ளிக்லேயே 2 இருக்குது ஃபஸ்ட்டு சைக்கிள் இல்லாமல் இருக்குது இன்னொன்று சைக்கிள் இருக்குது ரைட்டா ஏசைக்ளிக் சைக்ளிக் சைக்ளிக்கில் அரோமேட்டிக் நான் அரோமேட்டிக் அப்படின்னு இப்போ அதில் சைக்ளிக்கில் இன்னொன்று இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஹோமோசைக்ளிக் ஹெட்ரோசைக்ளிக்குள்ளேருந்து அதெல்லாம் வரப்போகுது இப்போ ஹோமோசைக்ளிக்னா என்ன ஹெட்ரோசைக்ளிக்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இது என்னது ஹோமோசைக்ளிக் அப்படின்னா கார்பனோட மட்டும் இருந்தால் அது எல்லாமே ஹோமோசைக்ளிக் இது இவங்க எல்லாருமே ஹோமோசைக்ளிக் தான் ரைட்டா ஹோமோசைக்ளிக்கு ஹோமோசைக்ளிக்கில் தான் நம்மளுக்கு 2 இருக்குது இது என்னது அரோமேட்டிக்கு நான் அரோமேட்டிக் ரைட்டா நான் அரோமேட்டிக் தான் என்னது அலிஃபேட்டிக்னு சொல்ல போகிறோம் ரைட்டா அரோமேட்டிக் அலிஃபேட்டிக் ரைட்டா அலிசைக்ளிக் அரோமேட்டிக் அல்லது அலிசைக்ளிக்னு சொல்லலாம் ரைட்டா நான் அரோமேட்டிக் அல்லது அலிசைக்ளிக் காம்பவுண்ட் ரைட்டா நான் அரோமேட்டிக் இதை நான் அரோமேட்டிக்னு சொல்லலாம் அலிசைக்ளிக் இதெல்லாம் என்னது ஹோமோசைக்ளிக்னா நம்மளோட சைக்கிளில் வெறும் கார்பன் மட்டும்தான் இருக்கும் இப்போ சொன்னால் புரியாது இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் பாரு ஹெட்ரோசைக்ளிக் எக்ஸாம்பிள் சொன்னால் உனக்கு ஈஸியாக புரியும் ரைட்டா ஹெட்ரோசைக்கிளோட எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தியா இந்த சைக்கிளில் யார் வேறு கனெக்ட் ஆகிருக்கா நைட்ரஜன் வேறு கனெக்ட் ஆகிருக்காங்க தட் இஸ் அனதர் ஒன் நைட்ரஜன் சரியா இங்கே என்னது நைட்ரஜனும் சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கு சரியா இதில் என்ன இருக்குது நைட்ரஜனும் சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அப்போ என்ன இருக்க போகுது ஓகே நைட்ரஜனும் சேர்ந்து இருக்க போகுது சரியா இந்த மாதிரி இருக்க போகுது இது நைட்ரோபென்சின் இல்லை திஸ் இஸ் நாட் நைட்ரோபென்சின் இது நைட்ரோபென்சின் கிடையாது ஃபியூரான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இங்கே ஆக்சிஜன் போட்டோன்னா ஃபியூரான்னு இருக்கும் ரைட்டா ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர் என்னது இந்த மாதிரி போட்டு 5 காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபியூரான்னு சொல்லுவாங்க ரைட்டா அந்த மாதிரி 5 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்டில் சரியா இந்த மாதிரி வந்து இப்படி வரும் அதை ஃபியூரான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்தால் ஃபியூரான் இட் வில் பி ஃபியூரான் சரியா இந்த மாதிரி இருந்தால் ஃபியூரான் சரியா பென்சின் போட்டால் அது மண்டை மேலே NO2 போட்டால் தான் அது நைட்ரோபென்சின் சரியா இல்லைனா நைட்ரோபென்சின் கிடையாது ஆர் யூ கம்மிங் ஃபார் அஸ் 12th இல்லை நான் 12th வர மாட்டேன் சரியா ரைட் ஸோ அதான் ரிங்கு
contains only carbon atoms, ரைட்டா? கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும் இருந்தால் அது என்னது ஹோமோசைக்ளிக்கு. நைட்ரஜன் ஆக்சிஜன் சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருந்தால் அது என்னது ஹெட்ரோசைக்ளிக், ரைட்டா? ஹோமோசைக்ளிக் ஹெட்ரோசைக்ளிக், சரியா? ஹோமோசைக்ளிக் ஹெட்ரோசைக்ளிக்னா என்னன்றது உனக்கு புரிஞ்சிடும். வெறும் கார்பன் மட்டும் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் அது ஹோமோசைக்கிள். கார்பனோட வேறு யாராவது மெயினாக ஆக்சிஜன் சல்ஃபர் நைட்ரஜன் இவங்க தான் இருக்க போகிறாங்க. இவங்க தான் யார்? தே ஆர் கோயிங் டு பி ஹோமோசைக்ளிக். அதுதான் என்னது ஹெட்ரோசைக்ளிக்னு சொல்ல போகிறோம், சரியா? ரைட். அடுத்து லிவிஸ் அண்ட் டாட் ஸ்ட்ரக்சர், ரைட்டா? டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர், லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரு, டாட் ஸ்ட்ரக்சரு, டேஷ் லைன் ஸ்ட்ரக்சர், இதெல்லாமே ரைட்டா? இந்த மாதிரிலாம் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்ட் 2 நாளைக்கு பார்க்க போகிறோம், சரியா? shall we will see that in tomorrow. உனக்கு வேறு என்னெல்லாம் வேணும்? வாட் ஆர் த பேசிக்ஸ் யூ ஆர் கோயிங் டு நீட் இட், ரைட்டா? இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கெலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்டெப்த்தாக இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, மீசோமெரிக் எஃபெக்ட்னா என்ன, ஏன்னா இதெல்லாம் தான் 12th ஸ்டாண்டர்டில் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவை. ஓகே, ஸோ அதெல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். 11th தான் வருது. 11th வரது தான் 12th தேவை. இதை படித்தா தான் 12th படிக்க முடியும். 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனில் இதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் நீ போன உடனே ஒரு ரூல் இருக்குது, சேட் சேஃப் ரூல்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? சேட் சேஃப்னு இருக்குது, ரைட்டா? சேட் சேஃப்னு ஒரு பெரிய ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்கும். காட்டுறேன், நீ நம்ப மாட்டேல்ல நீலாம். நம்ம ஒரு கொஷின் பார்ப்போமா? சேட் சேஃப் அதை நம்ம தேடுவோம், ரைட்டா? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட்ரு அந்த கொஷினை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ உனக்கு தெரியும் எதுக்குடா இந்த மனுஷன் இதெல்லாம் உட்காந்து நடத்துகிறாரு, எதுக்கு பேசிக்குன்னு போட்டு இந்த சேனலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உனக்கு தெரியும், ரைட்டா? கொஷின் சைஸை பார்த்து பயந்துடாத. ஒரு சூப்பர் கொஷின், ரைட்டா? எந்த ஸ்டூடெண்ட்டும் படிக்காத ஒரு கொஷின், அதான் அந்த கொஷின், சரியா? இந்த இருக்குது பார்த்தியா? திஸ் இஸ் தட் கொஷின், சரியா? இங்கே இருக்குது பாரு, சேட் சேஃப் ரூல் இருக்கா? ரியாக்ஷன் இங்கே ஆரம்பிக்குதா, இங்கேருந்து இப்படி போகுது, அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு இந்த காம்பவுண்டு 3ஆக பிரியுது. இங்கேருந்து இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, இது திருப்பி 2, சரியா? இதில் என்ன வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தியா? பீட்டா எலிமினேஷன், பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெத்தில் ஷிஃப்ட்டு, மைனஸு, இங்கே ஒரு லோன் பேரு, இது இங்கே போகுது, இது இங்கே போகுது, இங்கே பாருங்கள் இங்கே ப்ளஸ்ஸு போகுது, இந்த ஹைட்ரஜன் இங்கே வருது, கார்போகேட்டையான், அதுவும் இது என்னது செகண்டரி கார்போகேட்டையான் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஏதோ எதுக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க? இது எல்லாத்தையும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுக்கணும், சரியா? ரைட்டா? என்னை விட்டால் நெக்ஸ்ட் வீக் தான் வருவீங்களா? ஓகே, ரைட். ஸ்கூலில் சொல்லி தந்தாங்களா? இது சைட் சேஃப் சொல்லி கொடுத்தாங்களா? அதான் 10th ஸ்டாண்டர்டில் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் படிக்கணும். 10th கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் படித்தா 11th ஈஸி. 11th படித்தா தான் 12th ஈஸி. 12th என்ன தெரியுமா? நீ போன உடனே என்ன சொல்லுவாங்க? மெத்தில் ஷிஃப்ட்டுன்னு வாங்க. மெத்தில் ஷிஃப்ட் எங்கேருந்து ஆகுது? இங்கே பாரு, கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டிக்காக. இந்த கார்போகேட்டையானுக்கு இவங்களும் கொடுக்கலாம், இவங்களும் கொடுக்கலாம். யாரு கொடுப்பாங்க? ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆனால் என்ன வரும்ன்ற ஆன்சரு, மெத்தில் ஷிஃப்ட் ஆனால் என்ன வரும்ன்ற ஆன்சரு, ரைட்டா? மெத்தில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து இன்னொரு மெத்தில் கொடுக்குது. அப்போது இப்படி ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், இப்படி ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். மேஜர் ப்ராடக்ட் யார், மைனர் ப்ராடக்ட் யார்? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்கானிக் ஆஃப் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், ஆன்டி மார்கானிக் ஆஃப் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், சரியா? அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், சரியா? அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும், படித்தா தான் பண்ண முடியும், ரைட்டா? 10th பேஸ் லெவல் தான், 10th பேஸ் லெவல் தான். ஆனால் அங்கே இருந்தால் அந்த டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்டு, ஐயூபேக் நேமோட பேசிக் அங்கேயே இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட்லேயும் ஐயூபேக் இருக்குது, ரைட்டா? நீங்கள் எல்லோரும் கவனிச்சுக்கோ. 12th ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயும் பார்த்தேன் அப்படின்னா உனக்கு ஐயூபேக் இருக்கும், ரைட்டா? மாலிகுலர் ஃபார்முலா இல்லை, பாயிலிங் பாயிண்ட்டா? ஒவ்வொரு சாப்டரோட ஸ்டார்டிங்லேயும் ஐயூபேக் இருக்குது. ஒவ்வொரு சாப்டருக்கும் ஐயூபேக் நீங்கள் படித்தே ஆகணும். அங்கே போனாலும் ஐயூபேக் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக இவ்வளோ நாள் பார்த்த மாதிரி சிம்பிளாலாம் இருக்காது. நம்மால் கொஞ்சம் புகுந்து விளையாடுவாங்க, ரைட்டா? நிறையா பிரான்ச்சஸ் அதெல்லாம் இருக்க போகும், ரைட்டா? நிறையா பிரான்ச்சோட இருக்கிறது தான் ஐயூபேக் நேம் தான் இருக்குது, பார்த்தியா? ஐயூபேக் நேமை விட என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஃபினைல் மெத்தனாலு, சைக்ளோஹெக்சனால், கிளிசரால் இருக்கா? இந்த மாதிரி காமன் நேம் வச்சு கொஷின் கேட்பாங்க, ரைட்டா? ரைட்டா? காமன் நேம் வச்சு இருக்கும், சரியா? அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ ஐயூபேக்கு இங்கேயும் இருக்குது, பார்த்துக்கோ. ஆல்கோஹால் லெசன், இது வெறும் ஆல்கோஹாலை பற்றி மட்டும் படிக்கிறதுக்கு ஒரு லெசன், ஆல்டிகைட் கீட்டோனை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு லெசன், நைட்ரஜன் அமைன்ஸை பற்றி படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு லெசன், சரியா? அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், 5th யூனிட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 5th யூனிட், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் 5th யூனிட்
ரொம்ப ஈஸி. நீ அதுக்கு 1லேருந்து 11வது வரைக்கும் எந்த சாப்டரும் படிச்சிருக்க தேவையில்லை ரைட்டா. எந்த சாப்டரும் படிக்க வேண்டாம், அந்த ஒரு சாப்டர் மட்டும் படித்தா போதும். அதுக்கு நீ முன்னாடி அதை படிச்சே அது ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் தேவையில்லை. பீரியாடிக் டேபிள் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் போதும், அந்த சாப்டரை படிச்சிடலாம். ரொம்ப எனக்கு பிடிக்கும், மை ஃபேவரட் லெசன் அந்த 5th சாப்டர் தான். நம்மளோட 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 5th சாப்டர் ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சட்டை ஏன் கருப்பு கலரில் இருக்குது, நம்ம சட்டை ஏன் ரெட் கலரில் மாறுது, இதுக்கெல்லாம் காரணம் இது தானா, இந்த எலக்ட்ரான் போடுற ஆட்டத்தினால தான் இவ்வளோ வேலை நடக்குதா அப்படின்னு. சரியா? ஸோ அது அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. ஒரு பக்கத்துக்கு பேர் வரும், இவ்வளோ பெருசாக பேர் வரும். நான் போர்டில் எழுதுனேன்னா இங்கேருந்து இங்கே எழுதி மடித்து கூட எழுதுகிற அளவுக்கு பேர் இருக்கும் IUPAC நேம், ஆனால் ஈஸி. சரியா? ஓகே, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, எஸ் ஓகே, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஸோ அவ்வளோதான். ஸோ வித் திஸ் வி வில் எண்ட் டுடேஸ் செஷன். இத்துடன் முடித்துக்கொள்ளலாம். நாளைக்கு நம்ம சூப்பராக இன்னொரு செஷனில் சந்திக்கலாம். சரியா? நார்மல் IUPAC மாதிரி இருக்காது, அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சருக்குரிய IUPAC ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சரியா? நீட் ஜெயிலெலாம் கட்டாயமாக அந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். ஒரு கொஷின் இல்லை, கூடவே வந்துடும். என்ன டவுட் ரத்திகா? வேறு என்ன டவுட் இருக்குது உங்களுக்கு? கிளாஸ் எப்போன்னு இப்போயே சொல்லுங்கள். இது நாளைக்கு நான் என்னோடய ஷெட்யூலை செக் பண்ணேன். போன தடவை இப்படி தான்டா செக் பண்ணிட்டு போனேன். நான் செக் பண்ணிவிட்டு போனால் அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா அதில் வேறு ஒரு டைம் போட்டிருக்காங்க. நாளைக்கு 30ஆம் தேதி 30 ஜூன். நாளைக்கு இதே டைம் வச்சுக்கலாமா? இதே டைம் வரேன். சரியா? நம்பிடு, பயப்படாத, நம்பிக்கையோடு. சரியா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரியா? நம்பிட்டே இரு. நான் ட்ரை பண்ணுறேன். வரேன். நாளைக்கு வரேன். நாளைக்கு கண்டிப்பாக வரேன். நாளைக்கு பெய்டு பேட்ச், பெய்டு மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். பெய்டில் மட்டும் ஏதாவது கிளாஸ் இருந்துச்சுன்னா மட்டும் மாற்ற முடியாது. பெய்டில் நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், அது எத்தனை மணின்னு பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக. நாளைக்கு பெய்டில் 6 to 8 தான் கிளாஸ் இருக்குது. 8 மணிக்கு நம்ம வச்சுக்கலாம். சரியா? உனக்கு இந்த மாதம் நிறைய கிளாஸ் இருக்குல்ல. ஸோ 8 o'clock நாளைக்கு இதே மாதிரி. ஓகே, ட்ரைலாம் இல்லைடா, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு வரேன் 8 மணி ஷார்ப் 8 o'clock. சரியா? ஓகே, டடா. ஆமாம், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டீச் பண்ண தான் செய்கிறாங்கடா. கான்ஃபிடென்ட்டாக இருக்க வெட்டு. நீ இப்படி ஓவராக பேசுனாலே அது எதாவது ஆகிடும். சும்மா இருங்க. சரியா? நம்ம பார்க்கலாம். See you tomorrow. Tada. Bye-bye. See you. Bye-bye.